பொத்தும் போது இந்த பார் உலகம் இருளாய் சிவனார் என்னை பொத்தும் போது சிவ உலகம் இருளாய் ஆண்டவனால் கண்களை மறைத்த உடனே அகில உலகம் எங்கு பார்த்தாலும் ஒரே இருள்மயமாயிருக்கு. உலகமே இருட்டா இருந்தா நம்மளால எந்த வேலையும் பார்க்க முடியுமா ஐயா? ஒரு வேலையும் பார்க்க முடியாது. ஆமா சரி. ஆமையா முடியாது. சரி இருட்டுக்குள்ள எந்த வேலையுமே பார்க்க முடியாது. என்ன நல்லா தூங்கலாமா? நல்லா தூங்கணும்னு சொன்னா அதுக்கும் காத்தாடி வேணும்யா. காத்தாடி இருந்தா தான் கண்ணுல உறக்கமே வரும். அப்போ உலகமே இருட்டா இருந்தா நம்ம வீட்டுல கொஞ்ச நேரம் கரண்ட் இல்லாம நம்மளால இருக்க முடியுதா? கரண்ட் இல்லாம கொஞ்ச நேரம் இருக்க முடியாதுன்னா தாய்மார்கள் நாங்கெல்லாம் எந்த வேலையுமே பார்க்க முடியாது. ஏன்னா இப்ப இருக்கிறது எல்லாமே ஃபுல்லா எலக்ட்ரிஷியன் மூலமா இருக்கு. அப்ப கரண்ட் இல்லாம ஒண்ணுமே ஓடாது. இந்த பொம்பளைய காலையில பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும் பாத்தியா, அதுக்கு ராத்திரி நேரமே காலையில இட்லியை சுடணும்னு சொல்லி அதுக்காக மாவு பாக்கெட்டு வாங்கி பிரிட்ஜில் வச்சுக்கிட்டாங்க. மாவு பாக்கெட்டு அப்ப ஆட்டு உரல் இருந்தது. ஆட்டு உரல் கிடக்கும் போது ஆட்டு உரல்ல மாவாட்டி அதை ஒரு பாத்திரத்துல ஊத்தி தண்ணிக்குள்ளேயே வச்சு 2 நாளைக்கு சுட்டு சாப்பிடுவாங்க. அப்ப இந்த பிரிட்ஜி முளைப்பட்டு இல்ல. அப்ப இந்த ஆட்டு உரல்ல மாவாட்டதுக்கு இப்ப யாருக்கும் தெம்பு இல்ல. அதுவும் இல்லாம பக்குவம் தெரியல. இப்ப உள்ளவங்கள ஆட்டு உரல்ல உட்கார வச்சு அந்த குழவிய சுத்த சொல்லு பாப்போம். குழவி தலைகீழ வெளியே வந்து கிடக்கும். சுத்த தெரியாது. பிறகு அப்போ ஆட்டு உரல் மாவாட்ட தெரியலன்னு ஆட்டு உரலை தூக்கி தூர போட்டாச்சு. பிறகு நம்ம தாய்மார்களுக்காகவே ஒரு கிரைண்டர் வந்துச்சு பாத்துக்கோ. லட்சுமி கிரைண்டர். அவன் இப்ப எல்லா வீட்லயும் அந்த கிரைண்டர் இருக்கும். அந்த கிரைண்டர் வந்ததுக்கு பிறகு கொஞ்ச நாளைக்கு அதுல மாவாட்டி பார்த்தா பிறகு நல்லாத்தான் மாவு ஆட்டுது. இப்ப நம்ம தாய்மார்களுக்கெல்லாம் அந்த குழவி கல்லை தூக்கி கழுவ முடியலையா? குழவி கல்லை தூக்கி கழுவ முடியலையே. இப்ப யாருக்கும் அதுக்கு சோம்பரையா இருக்கு அப்படின்னு அந்த கிரைண்டர் தூக்கி அதையும் தூர போட்டாச்சு. பிறகு இந்த கவர்மெண்ட்ல இருந்து ஒரு சின்ன கிரைண்டர் கொடுத்தாங்க. ஆமா, அது 2 பைதா மாதிரி ரொங்கு வண்டி மாதிரி இருக்கும். அதை தூக்கி உள்ள போட்டு அது கொஞ்ச நேரம் மாவாட்டுனா நல்லா ஆட்டுது. திடீர்னு ரிப்பேரா போயிருது. பிறகு அதுவும் வேண்டாம்னு அதை 50 ரூபாய்க்கு கடையில போட்டா. இப்போ மாவாட்டி வியாபாரமாக்கணும்னு ஆசைப்படுறவங்க மட்டும் எப்ப ஆடுபட்டாவது அந்த மாவை ஆட்டி பாக்கெட்ல ஊத்தி தோசை மாவு இப்ப தெருவுல விக்கி. தோசை மாவே தெருவுக்கு வந்துட்டு நம்ம சாப்பாடு அப்படித்தான் வரப்போகுது. எங்க வீட்டுல கிரைண்டர்ல மாவு ஆட்டிக்கிட்டு இருக்கோம். நான் என்ன தெரியுமா, எனக்கு இந்த வலது கை கொஞ்சம் விளங்காது. ஆமா, இடது கைட்டு மாவை தள்ளுவேன். இடது கைட்டு தள்ளி இதே இடது கைட்டு வலிப்பேன். வலிச்சு குத்து. ஆமா, குத்து போனியில வச்சு விடிய காலம் பாத்தியா கீவுல நிக்கும் ஆளு. இந்த இடது கை பக்குவத்துல ஆளு பூரா கீவுல நிக்க மாவு பாக்கெட். முத நாள் சுட்ட தோசைய சாப்பிட்ட உடனே, அதாவது சாதா தோசையும் அடை தோசை மாதிரி மணத்திருக்கு. மணக்கும்ல, இடது கை மணக்கத்தானே செய்யும். அதனாலதான் அந்த மாவுக்கு அவ்வளவு கீது. சரி, அப்ப இவர் மாவாட்டின மாதிரி மாவாட்டுதாங்களா, எப்படி ஆட்டுதாங்க, எதை போட்டு ஆட்டுதாங்கன்னு நமக்கு தெரியுமா? இவர் வீட்டுல வேற கியூல நிக்காங்களா, நாங்க வேற மாவு பாக்கெட் தான் வாங்கி தினமும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். எத்தனை பேர் ஆட்டி வச்சாலும் என் மாவு வித்த பிறகுதான் அடுத்த மாவு விற்கும். ஆமா, அவ்வளவு வாங்குவோம். இந்த கேள்வி எதுக்கு? அதாவது ஒரு மனிதனுக்கு எந்த கை வழங்குதோ அந்த கை தான் வரும். இவர் சொல்லி கொடுத்து கேட்கணுமா? சரி.
அப்ப இப்படி எல்லாம் இப்ப இருக்கு. சரி. அப்ப கரண்ட் போறதுக்கு முன்னால என்ன தாய்மார்கள் எல்லாம் சீக்கிரமா பிள்ளைகளுக்காக சாப்பாடு ரெடி பண்ணணும்னு ஆமா இந்த மாவு பாக்கெட்டை ஊத்தி சரி இட்லியை சுட்டு தோசையை அவிச்சு எந்த ஊர்ல எங்க ஊர்ல அப்படித்தான் சாப்பிடுவோம். ரொம்ப லட்சணமா இருக்கும். நீ சாப்பிட்டு பாரு, என்ன ஆகும்? 2 நாள்ல என்ன மாதிரி வீங்கிருவ. ஆமா வீங்குவேன். இட்லியை சுட்டு தோசையா அவிக்கணுமா? அப்படி சாப்பிடியா? சாப்பிட்டு பார்த்தா அதுக்கு சட்னி சாம்பார் வைக்கணும் பாத்தியா? அப்படியா? சாம்பார அடுப்புல போட்டுருவா. சரி. தேங்காய் சட்னி வைக்கணும்னு தேங்காவை சில்லு போட்டு அம்மி இருந்தா அம்மியில அரைப்பா. இப்ப வீட்டுக்கு வீடு அம்மி யாருக்கு? வேற என்ன இருக்கு? வீட்டுக்கு கூட இந்த மம்மி தான் இருக்கா. அதேதான். அம்மியை தூக்கி கொல்லப்புறத்துல போட்டிருக்காங்க. போட்டிருக்காங்க எதுக்கு? துணி துவைக்க. அம்மியில அடிச்சா தான் அழுக்கு போகுதான். சரிதானே? ஆமா. அதனால சரி சில பேருக்கு அம்மியில அரைக்கணும்னு ஆசை இருக்கு. யாருக்கு? புதுசா வீட்டுக்கு வாரா பாத்தியா ஒரு மாவாட்டி. அது எந்த மாவாட்டி? மருமகா. அந்த மருமகளுக்கு அம்மியில அரைச்சு மாமியால கைக்கு போடணும்னு ஆசை இருக்கும். அந்த புள்ள ஆசைப்பட்டு ஒரு சில தேங்காவை தூக்கி அம்மியில வைப்பா. குலவியை தூக்கி போடுவா. தேங்காய் தெரிச்சு தெருவுக்கு போயிடும். இந்த கிழவி சும்மா இருக்க மாட்டா. புள்ள வளர்த்திருக்கான் பாரு லட்சண கழுதையா. இவன் ஒரு புருஷ வீட்டுக்கு தேடி வந்திருக்க. ஒரு சில திங்க ஒரு சில தேங்காயை வச்சு அரைக்க தெரியல அப்படின்னு அப்போ அந்த அம்மி வேண்டாம்னு தூர போட்டாச்சு. மிக்சியில போட்டு சுவிட்ச போடணும்னு அப்பந்தான் அந்த அம்மா கைய கொண்டு வப்பா பாத்துக்கோ. படக்குன்னு கரண்ட் போயிரும். அப்ப இந்த அம்மாவுக்கு வரும்பாரு கோபம். ஏ பேதியில போவான் கரண்ட். இப்ப பாக்க லைனை உருவிட்டானே. நான் எப்போ சட்னி வைக்க எப்போ இந்த பிள்ளைகளை அனுப்பி வைக்க அப்படின்னு அந்த உயர்மையை பிடிச்சு ஏசுவா பேசுவா. என்ன செய்வாரு? அவர் எங்க இருந்து தொங்கிக்கிட்டு இருக்காரோ அவருடைய கடமை என்னவோ அது தெரியாம நம்ம எல்லாம் ஏசுவோம். அதேதான். அப்ப கொஞ்ச நேரம் கரண்ட் இல்லாமலே நம்மளுக்கு எந்த வேலையும் பார்க்க முடியாத. உலகமே இருட்டா இருந்தா நம்மளால என்ன வேலையா பார்க்க முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாது. அதனால ஆண்டவனாகிய சிவபெருமான் என்ன செய்கின்றார்? இந்த உலக மக்களுக்கெல்லாம் ஒளி கொடுக்க வேண்டும் என்று நமக்கு இருக்கும் 2 கண்கள் தானே இந்த பார்வதிக்கு தெரியும். சிவபெருமானுக்கு 3வது கண் நெச்சிக்கண் ஒண்ணு உண்டு. அந்த நெச்சிக்கண் மகிமையை திறந்து காட்ட வேண்டும் என்று ஆண்டவன் தான் பகவான். ஆண்டவன் தான் பகவான். ஆதிசக்தி முன்னால் நெச்சிக்கண்ணை திறப்பார். உலகில் ஒளி கொடுப்பார். நெச்சிக்கண்ணை திறப்பார். நீண்ட ஒளி கொடுப்பார். நெச்சிக்கண்ணை திறந்த போது உலகம் எல்லாம் ஒளியா. நெச்சிக்கண்ணை திறந்த போது நெச்சிக்கண்ணை திறந்த போது நீண்ட ஒளியா. அப்போ உச்சி கண்ணை திறந்த போது உலகம் எல்லாம் ஒளியா. ஆண்டவன் ஆங்காரம் கொண்டு தன் கண்ணை திறந்த மகிமையினாலே உச்சி கண்ணிலே இருந்த அக்கினி பொறிகள் பறந்து அதிலே இருந்து ஆங்கார ஓங்கார ரூபங்களை கொண்டு காளி அம்சத்திலே வீர சுரூபத்தோடு ஒரு பெண் வந்து பிறந்தார். ஆண்டவன் அப்பெண்ணை வரவழைத்து தாயே ஆட வேண்டாம் ஆட வேண்டாம் ஆட வேண்டாம் ஆட வேண்டாம் ஆடாளி போட வேண்டாம். உச்சி கண்ணில் பிறந்ததால் உச்சி கண்ணில் பிறந்ததால் தாயே உச்சினி மகாளி அம்மா. உச்சி கண்ணிலே நீ காளி அம்சங்களாகவே பிறந்ததனால உலக சக்தி உச்சினி மாகாளி உன் பெயர் என்று வரம் கொடுத்து அம்மாளை வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைக்க அவர் ஆங்காரம் கொண்டு கண்ணை திறந்தார் பாருங்க. அந்த அக்கினியின் வெக்கையை தாங்காமல் சிவனுக்கு அங்கமெல்லாம் வியர்த்து ஆவி தனலாகி ஓடுகின்றது. ஆமா சரி. ஆமையா. ஆமா ஆமா. இந்த வெள்ளமாகப்பட்டது உலகத்துக்கு போனா உலகத்துக்கு உயிர் சேதம் வந்து சேரும். அதனால இந்த உலக மக்களை எல்லாம் காப்பாற்ற வேணும் என்று 1008 சடா முடியிலே ஓர் முடியை உழைத்து அதையே தன் அங்கமெல்லாம் துவட்டி ஆண்டவன் ஒரு கொண்டை
கட்டாகவே கட்டினார். அதிலே இருந்து ஒரு 10 சொட்டு வேர்வை பூமியிலே கலக்க கலந்த போது அந்த 10 சொட்டு வேர்வையவும் 10 கடலாக படைத்து ஆண்டவன் பக்குவமாக பெயர்நாமத்தை கொடுத்தார். எப்படி ஐயா? அது உங்கும் சம்பாதீவு கப்பா தீவு உங்க சம்பாதீவு கப்பா பளிங்கு வண்ணம் பாறையிலே படர்ந்த ஆலமரத்தின் அடியிலே காற்றடித்து மணல் குமித்து கரையான் புத்து வளர்ந்திருக்க ஓங்கி வளர்ந்த புத்து 1000 வாசல் உண்டு. தங்க புத்து வெள்ளி புத்து தானாக வளர்ந்த அந்த மாணிக்க புத்துக்குள்ள செந்நாகம் கருநாகம் கண்ணாடி விரிசுகள் எல்லா நாகத்திற்கும் ராஜா ராணியாக நாகலோக பட்டணத்திலே என் நாகராஜனும் நாகக்கன்னியும் அவர் எப்படி வாழ்ந்து வருகிறார்? என் நாகலோக பட்டணத்தில் நாகராஜன் நாகக்கன்னியா வாழ்ந்து
ஒருவர் கேட்டு ஒற்றுமையா வாழ்ந்துவாரா. அவரை ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ரொம்ப ஒற்றுமையா வாழ்ந்துவாரா. வாழ்ந்து வரும் நாளை நாகமுடி ராஜனுக்கு நாகக்கன்னி பெண்கொடி அண்ணால குறைவும் இல்லை மனையால தாழ்வும் இல்லை பொன்னால குறைவும் இல்லை பொருளாலே தாழ்வும் இல்லை. ஆடிருக்கு மாடிருக்கு ஆடிருக்கு மாடிருக்கு அவருக்கு அடுக்கு வத்த வீடு. நாகலோக வட்டணத்திலே நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் மன்னவன் தேவி இரு பேர்களுமே மனம் மகிழ்ந்து வாழ்ந்து வருகிறார்கள். ஓர் வீணையும் நாதம் போல நகமும் சதையும் போல ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாக வாழ்ந்து வருகிறார். அதாவது கணவன் மனைவி என்று சொன்னா எப்படி இருக்க வேண்டும்? அப்பதான் குடும்பம் விளங்கும். நீ உன் வீட்டுல அப்படித்தான் இருக்கியோ? கணவன் மனைவி எப்படி இருக்கணும்னா கணவன் கிழக்க பார்க்க இருக்கணுமா மனைவி வடக்க பார்க்க இருக்கணுமா? அதாவது ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாக வாழணுமா. அதாவது ஆம்பளை நினைக்க கூடாது பொம்பளை சொல்லி நம்ம கேட்கவா, பொம்பளை பேச்ச கேட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு ஆம்பளை நினைக்க கூடாது. கட்டின மனைவி 5 வார்த்தை சொன்னா அதுல 2 வார்த்தையாவது கேட்டு நடக்கணும். ஒரு பொம்பளை நினைக்க கூடாது குடிகார மட்டை இவன் பேச்ச கேட்கவா, இவன் விடிஞ்சா ஒண்ணு பேசுவான் விடியாக்கால ஒண்ணு பேசுவான் அதனால இவன் பேச்ச கேட்டு நடந்தா விளங்கும் பாரு அப்படி நினைக்க கூடாது. அவர் குடிகாரரா இருந்தாலும் நாளுக்கு 2வது நம்ம கேட்டு நடக்கணும். அப்படி நடந்தாதான் குடும்பத்திலே சண்டை இருக்காது. யார் பேச்ச காக்கா? என்ன அவர் பேச்ச காக்கா? சரி ஏன் தெரியுமா? அவர் இவர் பேச்ச கேட்க மாட்டுக்கான்னா அந்த ஐயா நல்லா படிச்சவரு, நல்ல வெளியூருக்கு போய் நல்லா வேலை பார்த்தவர். அது மட்டும் இல்லாம நாட்டு நடப்பு தெரியும், நல்லது எது கெட்டது எதுன்னு பொறுமையா பேசுவாரு. இவன் நாய் விழுந்த மாதிரி குடிச்சிட்டு போய் விழுந்தாவா அந்தம்மா பேச கேட்பாளா? அவன் நீதான் பலவாத வீட்டுல பழுகி விழுந்த மாதிரி விழுவேற. அதனால நாகராஜனும் நாகக்கன்னியும் ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார்கள். வாழ்ந்து வரக்கூடிய இரு பேர்களுக்கும் மண்ணால் குறைவில்லை மனையால் தாழ்வில்லை கிடையாது, பொன்னால் குறைவில்லை பொருளால் தாழ்வு இல்லை. ஆடோ மாடோ அடுக்கு வத்த வீடோ 7 கோபுரம் எதிரே ஒரு மண்டபம் சூழரை அங்கனம் சுத்தி கட்டும் மாளிகை 10 அடுக்கு மாளிகை அவருக்கு பந்தடி மேடைகள் எல்லா செல்வமுமே நிறைந்திருக்கு. எல்லா செல்வமும் நிறைந்திருந்தாலும் செல்வத்திலே சிறந்த செல்வம் சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து. ஒரு மனிதனுக்கு செல்வங்கள் 16 என்பார்கள். அந்த 16 பேசக்கூடிய செல்வம் ஒரே ஒரு செல்வம் தான். நம்ம ஏக்கர் கணக்குல நிலம் வாங்கி போட்டிருந்தாலும் அந்த மண்ணு நிலம் நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடும் ஐயா? கூப்பிடாது, ஒருபோதும் கூப்பிடாது. பீரோவில் நிறைய கட்டுக்கட்டா பணம் காசு நோட்டு வைத்திருந்தாலும் அந்த பணம் நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? அதுவும் கூப்பிடாது. கழுத்து நிறைய தங்க பொருள் வாங்கி போட்டிருந்தாலும் அது நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? அதுவும் கூப்பிடாது. அதெல்லாம் கூப்பிடாது. வாய் திறந்து அன்போடு பண்போடு அம்மா அப்பா வந்து அழைக்கணுமானா
சிறந்த செல்வம் மதலை செல்வம் என்பார்கள். ஆமையா. சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து அதுதான் பிள்ளை சொத்து என்பார்கள். அப்பேற்பட்ட குழந்தை செல்வம் இல்லாமல் அந்த நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணி என்ன சொல்லுகிறாள்? என்ன வார்த்தை சொல்லுகிறாள் தெரியுமா? எப்படி ஐயா? எங்கனே வாராஜ மன்னா ராஜமன்னா, எங்கனே வாராஜ மன்னா ராஜமன்னா, எனக்கு வாய்த்த பிராணநாதா பிராணநாதா, உங்க தேவி நாகக்கண்ணி நாகக்கண்ணி, 30 வயதுமாச்சு வயதுமாச்சு, முடிதறிக்க பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை, 40 வயதாச்சு வயதாச்சு, ஆட்டையால பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை, 50 வயதுமாச்சு வயதுமாச்சு வயதுமாச்சு, ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை பெண்ணும் இல்லை, ஒரு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை பெண்ணும் இல்லை, மன்னவா பிள்ளை இல்லவா செலுக்கு பிச்சை கூட வாங்க மாட்டார், அதல இல்லவா செலுக்கு ஒரு மாநிலத்தார் வர மாட்டார், குழந்தை இல்லவா செலுக்கு என் குழந்தை இல்லவா செலுக்கு நம்ம குடும்பத்தார் வரவே மாட்டார், நம்ம குடும்பத்தார் வரவே மாட்டார். அண்ணா நான் வட்டியிலே சாதம் போட்டான், அத வாரி உன்ன பிள்ளை இல்ல, நான் இலையதில சாதம் போட்டான், எடுத்து உன்ன மதலை இல்ல, ஒரு கும்பாவிலே சாதம் போட்டான், கூடி உன்ன குழந்தை இல்லை, உங்க தேவி நாகக்கண்ணி மலடி மலடி என்று மாநிலத்தில் பேராச்சு, நான் இரிசி மலடி என்று இரிசி மலடி என்று ஏன் இனத்தாருக்கும் பேராச்சு, ஏ என் கணவா நாகமுடி ராஜமன்னவா, என் மன்னவா 30 வயதாச்சு முடிதறிக்க ஒரு பிள்ளை இல்லை, ஆமையா. 40 வயதாச்சு இந்த நாட்டையால் ஒரு பிள்ளை இல்லை மன்னவா, என் மன்னவா. இன்னைக்கு எனக்கு 50 வயதாகி விட்டது, சரி உங்களுக்கு 55 வயசாகுது, 5 வயசு தானே வித்தியாசம். இந்த வயசுலயே பிள்ளை இல்லையே, நம்ம எந்த வயசுல நமக்கு பிள்ளை இருக்க போகுது? எனக்கு நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை இல்லையா? ஆமா நாகக்கண்ணிக்கு. ஏ நாகக்கண்ணி, ஆமா அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம் அருங்கவலை உனக்கு வேண்டாம், நீங்க இப்படியே சொல்லிக்கிட்டே இருங்க. ஆண்டவன் அருள் இருந்தா 60 வயதுக்கு அப்பாலே பிள்ளை இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அது நல்லா இருக்குமுங்க. இறைவனுடைய அருள் இருந்தா 70க்கு அப்பாலும் ஏண்டும் பிள்ளை இருக்குமடி. ஆமா இருக்கும்ல. அதனால நீ கவலைப்படாத. சீனாவில மனுஷனுக்கு வாக்கப்பட்டிருந்தா கவலைப்பட மாட்டேன். ஆமையா நாகராஜனுக்கு எப்படியாப்பட்ட ஆளு? சரிதானே. உங்க நடை என்ன? ஆஹா. உங்க உடை என்ன? ஆஹா. உங்க முக அழகு என்ன? அம்மா. கையழகு என்ன? கால் அழகு என்ன? ஆஹா. நீங்க நடந்து வந்தீங்கன்னா சரி உங்களை பாக்குறதுக்கே 14000 கண்ணு வேணும். வேணும்ல. அப்பேற்பட்ட திக்கு விஷயனுக்கு நான் வாக்கப்பட்டுட்டு மகுடமந்தாரி மாதிரி இருக்கிறே. ஆமா. ஒரு மாதிரி வாக்கப்பட்டுட்டு சரி இல்லாம இருக்கும்னு நினைக்கும் போதுதான் ஆமா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஒரு மாதிரி ஏ நாகக்கண்ணி, சரி நீ ஒரு நாளும் கவலைப்படாத. ஆமா இறைவன் நாமளுக்கு எப்போது எதை கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறாரோ சரிதானே அப்போது நமக்கு கண்டிப்பாகவே ஆண்டவன் கொடுப்பார். 95 அப்படி என்று சரி. அதாவது சீனாவில 95 வயசு உள்ள பாட்டிக்கு ரெட்ட பிள்ளை பிறந்திருக்கு. அது என்னைக்கு பெத்து என்னைக்கு வளர்த்த ஆளாக்க? ஐயோ பேப்பர்ல போட்டு விட்டுருக்கியா? 95 வயசுல பிறந்திருக்குன்னா பாட்டி கட்டில இருப்பா, பிள்ளை தொட்டில இருக்கும். பரவாயில்லையே. 95 வயசு பிள்ளை பத்தி செத்து போயிட்டாங்கன்னா பிள்ளை வளர்க்குறது யாரு?
பிறகு என்ன செய்ய உலகத்துல இருக்கிறது தானே. அதாவது ஏ தாத்தா உண்மையை தான் சொன்னேன். சீனாவுல பிறந்திருக்குன்னா அது இங்கிலீஷ் பேப்பர்ல எல்லாம் போடுவாங்க. உனக்கு எப்படி தெரிஞ்சது? என்ன பத்தி உனக்கு தெரியாதோ? இங்கிலீஷ் தலைகளை படிப்பேன். ஆமா. நீ பீக்கங்காவை முடிச்சிருக்க? பீக்கங்கா நல்லா கூட்டு வச்சா நல்லா இருக்கும். பீக்காம் பீக்காம் அப்படி விவரமா சொல்லு. பீக்காம் படிச்சிருக்கேன். ஆனா ஒரே ஒரு வேலை பார்க்கல, பெஞ்ச மத்திரம் துடைக்கல. அந்த வேலையை பார்த்துட்டோம்னா பீக்காம் படிச்சதுக்கு மதிப்பு உண்டு. அதே தான் காலையில இங்கிலீஷ் பேப்பர் தான் வீட்டுல கொண்டாந்து போடுவாங்க. என்ன பார்த்தாலே தெரியுமே இங்கிலீஷ் படிச்சிருக்கோம்னு. பைத்தியா இருப்பேன் நம்மகிட்ட விவரம் இல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கான்னு நினைப்பாங்க. அப்படியா? சரி இருக்கட்டும். ஏ மன்னா நாகராஜா, இந்த வயத்துல பலாபன வயத்துல ஒரு புழு பூச்சி கூட இல்லையா ஐயா? நல்ல நீ அப்பலே அடிப்பேன்னு சொன்னா ஒரு செங்கல் எடுத்து கொடுத்துருப்பேன். அப்படியா? எவனும் செத்து போட்டும்னே. சரி. அப்ப இந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணைக்கும் 12 வருடமாகவே பாலன் ஒன்று இல்லாமல் நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணி என்ன சொல்லுகிறாள்? என்ன சொல்லுகிறாளையானா, எப்படி கண்ணே நல்ல புளிய மரம், கண்ணே நல்ல புளிய மரம், கவிரோடு ஆலமரம், கண்ணிலையும் காயாமலே மன்னவா, கவிரோடு என்ன மன்னவா, கவிரோடு என்ன
என்னவோ வட்டிக்கு வட்டி வாங்கி நான் வாங்கி உண்ட தோசம் இருக்கா மன்னவா என் மன்னா நான் ஒரு பாவம் செய்யலையே ஏன் மன்னா எனக்கு பிள்ளை இல்ல ஒரு குழந்தை கூட இல்லையே ஐயா வாரவர்களை போறவர்களை நான் வந்து புதும்பா பேசினேனா பேசினேனா இல்லை ஓட்ட நாளி மரக்கால் கொண்டு யாருக்கும் போட்டு அளந்தனா கலந்தனா பட்டர நெல்லிலே பதற எல்லை கலந்தனா கலந்தேனா அப்படின்னா என்ன தெரியுமா என்னய்யா அந்த காலம் காட்டுக்கு வேலைக்கு போறவங்களுக்கு சம்பளமே கிடையாதாம் ஏன் ஓசில வேலை வைப்பாங்க வாசில போவாங்களா வேலைக்கு அதைத்தானே கேட்கேன் நீ போவியா முதல்ல இப்ப நீ தானே சொல்லி சம்பளமே இல்லைங்க இல்ல அப்பலே துட்டு இல்லாம வீட்டுக்கு போனா கேட்க மாட்டுக்க அவசரப்படுது கொஞ்சம் பொறுமையாயிரும் இல்ல அதுக்கு இல்ல வேலைக்கு போனாங்கன்னா சம்பளமே இல்லையா அந்த காலம் வேலைக்கு போறவங்களுக்கு சம்பளம் கிடையாதுன்னா துட்டு கிடையாதுயா வேற என்னது அந்த காட்டுல என்ன பயிரை அறுவடை பண்ணுவாங்களோ சரி நெல்லுனா நெல்லு சரிதான் சோளம்னா சோளம் சரி கம்புனா கம்பு ஆ கேழ்வரகுனா கேழ்வரகு சரி மக்காச்சோளம்னா மக்காச்சோளம் சரிதான் எள்ளுனா எள்ளு கடலைனா கடலை குருதவலினா குருதவலி ஆமா குரு தம்பி ஆ, உனக்கு குருதவலி தெரியுமா எனக்கு தெரியும் அவனுக்கு குதிரை வாளுனா தெரியும் எனக்கு தெரியும் குறுக்கு வலி குறுக்கு வழி எல்லாருக்குமே இருக்கு அவர் தானே சொல்றாரு குறுக்கு வலிங்காரு ஆமா உப்புலையோ என்ன? சாமி அரிசி தெரியுமா உனக்கு சாமி அரிசி ஆ? சாமி என் மேல சாமி அரிசி சாமிக்கு வைப்பாங்க என் மேல ரொம்ப பிளமா வரும் ஆமா சாமி அந்த காலத்துல என்ன பயிர் அறுவடை பண்ணாலும் சரி காட்டுக்கு வேலைக்கு கூப்பிட்டாங்கன்னா ஆமையா ஏ தாயே மூக்கம்மா என்ன நாளைக்கு விடிய காலம் வயக்காட்டுல கருத இருக்கணும் ஆ 5-6 ஆளை கூட்டிக்கிட்டு வந்துரு அப்படியா வாழவங்களுக்கு 2 கொத்து அளந்து போடுதோம்னு சொல்லிரு சரி அப்படின்னு சொல்லுவாங்க சரிதான் அப்ப வேலைக்கு வந்தவங்க வேலையை பார்த்து முடிச்சா சரி கூலியை கொடுக்கணும் இல்லையா ஆமா அப்ப வரிசையில நின்னு அவங்கவங்க பெட்டியில இந்த கொத்து கணக்குல சரி கொத்து கணக்குனா ஆ. மரக்கா வச்சு அளந்து போடுவாங்க அதைத்தான் கொத்தும்பாங்க அதேதான் அப்ப அளந்து போடும்போது என்ன அவ பெட்டியில வாங்கிக்கிட்டு இருப்பா சரி இந்த வீட்டுக்கார ஐயா சொன்ன வாக்கு தவறாம சரியா அளந்து போட்டுக்கிட்டு இருப்பாரு அவன் கோமணத்தை பஜிட்டு குனிஞ்சு குனிஞ்சு அளப்பாரு கோதி ஊத்துவாரு ஆமா போடுவாரு சரி ஆமா. ஆ அப்ப இவரை அளந்து போடும் போது சரி அம்மா வீட்டுக்காரம்மா அங்க இருந்து வருவா என்ன இவா இவன் நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கணுமா வாங்கணும்ல அதுக்கு எப்படி ஏயா ஆ? அவ காலையிலே வந்து இன்னும் முன்ன வேலை பார்த்திருக்காளே ஆமா இந்த சின்ன மரக்கா வச்சு அளந்து போத்தா அவளுக்கு காணுமா ஐயா அப்புறம் என்னமுங்க வீட்டுக்குள்ள பெரிய மரக்கா வச்சிருக்க அதை தூக்கிட்டு வாரும் ஓ எனக்கு தெரியாமலே வச்சிருக்கியோ மரக்கா என்ன கட்ட வர பெரிய மரக்கா அப்படின்னு உடனே சரி போடும்போது அங்கிருந்தே வருவா ஆ பாத்துட்டு நெல்லை பாத்துட்டே வருவா சரிதானே பவுனா விளைஞ்சிருக்க ஆமா ஒத்த தூசி துப்பிட்டலாம தூத்தி போட்டிருக்க சரிதானே மனுஷன் பூசாம அளந்து போடுறாரு இந்த நெல்லை அள்ளி இவளுக்கு கொடுக்கவா கொடுத்து விடக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் இவ்வளவு சொல்லுவா ஆமா அப்ப இவர் சொன்ன உடனே சரி நம்ம பொண்டாட்டிக்கு நல்ல மனசு புழுக்க தாராள மனசு அப்படின்னு வீட்டுக்குள்ள இந்த சின்ன மரக்காவை வச்சுட்டு சரிதான் வீட்டுக்குள்ள இருக்கும் பெரிய மரக்கா ஆமா அதை தூக்கிட்டு வருவாரு சரி அதை தூக்கிட்டு வந்து நெல்லை அள்ளணும்னு ஒரு கையால நெல்லை கோதுவார்ல சரிதானே நெல்லை கோதத்தான் செய்வாரு கீழோடி அத்தனை ஒளிவீரும் ஐயையோ எதுக்கு எதுக்கு நாளில ஓட்டை இருக்கும் ஆமா ஓட்ட இருக்கும் ஓட்டருக்கு ஒரு மரக்கால்னா அரை மரக்கா கூட வெளியில போய் விடாது அது அவளுக்கு தான் தெரியும் இவருக்கு தெரியாது தெரியாதுல்ல ஆமா அப்ப இவர் ஓட்ட நாளைய கொண்டு அளந்து போடும் போது என்ன இந்த அம்மா மனசுல இவளுக்கு தான் அது ஓட்ட நாளைன்னு தெரியும் இந்த ஐயாவுக்கு தெரியாது பாருங்க தெரியாது அப்ப இவளுக்கு இது ஒரு பாவம் தானே ஆமா வேலை பார்த்தவங்களுக்கு கூலியை சரியா கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்கலன்னா தொழிலாளி பாவம் சும்மா விடுமா வெளியே அங்கிட்டு போய் பேசுவாங்க பிறகு என்ன சம்பளம் ஒழுங்காவே கொடுக்க மாட்டோம்ங்க இருந்தாளு ஆ? அப்படின்னு வேலைக்காரங்க பேசுவாங்க பேசுவாங்க சரி வேலையும் நல்லா பார்க்கணும் ஆமா அதுக்கு தகுந்த கூலியவும் கேட்கணும் ஆமா கூலிக்கு ஏத்த ஆமையா சம்பளத்தை சரியா கொடுக்கலன்னா கூட கொஞ்சம் தாங்கன்னு கேட்டு வாங்க அதுக்கு தான் அந்த காலமே சொல்லியிருக்காங்க என்னய்யா? எந்த வேலைக்கு போனாலும் வேலைக்கு கூப்பிடுற ஆள்கிட்ட ஆமா அறவே பேசி போகணுமா எப்படி பேசணும் அறவேனா சுத்தமா பேசணும் எனக்கு இவ்வளவு சம்பளம் தருவியா ஆமா அப்பந்தான் வருவோம்னு சொல்லுவாங்களாம் அண்ணாச்சி நான் கரெக்டா 8:30 மணிக்கு வந்துருவேன் சரி கரெக்டா நான் 1 மணிக்கு சாப்பிட போயிருவேன் ஆ அதுக்கு முன்னாடி 12 மணிக்கு டீ வந்துடணும் சரி 12 1 மணிக்கு சாப்பிட போவேன் அப்படியா சாப்பிட்டு முடிச்சு 1 மணி நேரம் ரெஸ்ட் சரி 2 மணிக்கு வேலையை பிடிப்பேன் ஆ கரெக்டா 4 மணிக்கு மம்பட்டி தூர போட்டு அம்மாட்ட போயிருவேன் அப்படியா 4 மணிக்கு எனக்கு சம்பளத்தை நீங்க கையில வச்சு ரெடியா நிக்கணும் அப்படின்னு பேசிடுறது தரவரா பேசணும் அப்போ ஆ இப்படி போனா தான் அந்த கூலியை நல்லா பார்க்கலாம் ஆமா கூலி வாங்கினாலும் போறாது சரி போற இடத்துல மேல நிமித்துக்கிட்டு அலையாம ஆமா நல்லா குனிஞ்சு விளைஞ்சு வேர்வை சொட்ட நல்லா வேலை பார்க்கணும் நம்ம வேலையை அப்படி செய்யணும் பிறகு செத்த கூடாது ஆ, செத்த கூடாது ஏமாத்த கூடாது அப்போ வேலை கரெக்டா பார்த்தா தான் கரெக்டா சம்பளம் வாங்க முடியும்
ஆமா சரி. அப்போ இந்த ஐயா வேலை பார்த்த கூலிய அளந்து போட்டா சரி. அதுக்கு தான் இந்த நாகக்கண்ணி சொன்னா, என்ன சொன்னா? நான் ஓட்ட நாளையும் மறக்கா கொண்டு யாருக்கும் போட்டு அளந்தனா இல்லைனா நெல்ல பற்றையில போட்டிருக்கும் போது நான் பதறத்தான் கலந்தனா அப்படின்னு நாகக்கண்ணி கவலைப்பட்டா. சரி. நாகராஜன் மனைவிப்படும் வேதனையை பார்த்து, எம்மா நாகக்கண்ணி, பெண்ணா பிறந்தவா உனக்குத்தான் கவலை இருக்கா? உன்னை விட எனக்கும் நிறைய கவலை இருக்கு. ஆனா என்ன செய்ய? சரி. கட்டையில கவலை இருந்தா 2 டீ குடிப்பியாப்பா? கவலைப்பட்டு டீ கடைக்கு போனாராம். சரி. என்ன? எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி. முடியாது. நல்ல வேலை. காய் துப்பும் அது ஒரு பக்கம், அது கூட தொடச்சுக்கிட்டு வந்துடலாம். 4 பேரு 4 விதமா பேசுவாங்க. கோபப்படாதங்க. அப்போ 4 பேரு 4 விதமா பேசுவாங்க. என்ன? அப்ப 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னா ஒரு ஆளு சொல்லுவான், ஏல நீல ஒரு ஆம்பளையா? இல்ல கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்காடா? அப்ப நீ வீட்டுக்கு போ. அப்போ ஏல கல்யாணம் முடிச்சு உனக்கு 10 வருஷம் ஆகுது. 10 வருஷமா உன் மனைவிக்கு பிள்ளை இல்லைன்னு வைகி, அவளை டைவர்ஸ் பண்ணுடா. அவ தங்கச்சி இருக்கா பாரு, உன் குழந்தையா, அவளை கல்யாணம் பண்ணுடா. அவளுக்கு ஒரு பிள்ளை இருக்கான்னு அப்படி சொல்லுடா தம்பி. அதுதான் பையன். ஆமா, கெட்டு கிடக்கு கேட்டு 8 போட்ட சிறுப்பாணி. இந்த யோசனை இதுவரைக்கும் யாருமே சொல்லல. நீ தான் சொல்லியிருக்கேன்னு நான் சந்தோஷப்படுவேன். அப்போ 4 பேரு 4 விதமா பேசுனாங்கன்னா ஒரு நல்ல குடும்பத்தையே கெடுத்து விட்டுருவாங்க. இவர் நல்ல மனசா இருந்தாலும் அதுல நஞ்சை விதைப்பார்கள். அதனால எம்மா நாகக்கண்ணி, நான் தான் பிள்ளை இல்லேன்னு வருத்தப்படல நினைக்காத. உனக்கு பிள்ளை ஞாபகம் வந்தா என்ன பிள்ளையா நினைச்சுக்க. எனக்கு ஒரு பிள்ளை ஞாபகம் வந்தா ஒன்ன நான் ஒரு பிள்ளையா நினைச்சுக்கிறேன். அதனால நீ கவலைப்படாத என்ற ஆட்சி தேய்ச்சி ஆறுதலை சொல்லும் போது நாகக்கண்ணி வெண்கொடியா, நாகக்கண்ணி வெண்கொடியா, நாகராஜ இடமதி எங்க நவராஜமணி உங்க தேவி நாகக்கண்ணி மாட்டு வண்டி கட்டி கொண்டு மலையாளம் போனாலும் மலையாள மக்கள் மதல இல்ல மலடி என்று மனக்குறைய பேசுவார். கூட்டு வண்டி கட்டி கொண்டு குச்சாலம் போனாலும் குச்சால மக்கள் என்ன குறை போட்டு பேசுவார். என்ன குறை போட்டு பேசுவாங்க. மண்ணா மழை பெய்த முச்சத்தில், மழை பெய்த முச்சத்தில் மண்ணலைய பிள்ளை மண்ணலைந்த கையால் மடி பிடிக்க மைந்த நீர் நிறகோடத்தை தண்ணீரில நின்றளம்ப பிள்ளை இல்ல, குறகோடத்து தண்ணீரில் கோரி வைக்க பிள்ளை இல்லை. கரைக்கும் தேங்காயில, கரைக்கும் தேங்காயில எனக்கு கையேண்ட பிள்ளை இல்லை. சாமி வெள்ளரிக்கா தோட்டத்தில் விளையாட பிள்ளை இல்லை, கத்தரிக்கா தோட்டத்தில் காய்கறிக்க பிள்ளை இல்லை, பூசணிக்கா தோட்டத்தில ஒரு பூ பறிக்க பிள்ளை இல்லை.
பெய்த முச்சத்தில் மண்ணலைய பிள்ளை இல்லை இல்லையா மண்ணலைந்த கையாலே என் மடிபிடிக்க ஓர் மைந்தன் இல்லையே மன்னவா மன்னா கரைக்கும் தேங்காயில கூட எம்மான கையேந்த பிள்ளை இல்லையே இல்லையே என்ன என்ன பிள்ளை இல்ல பிள்ளை இருக்க வாயாம வேற என்ன ஒரு காட்டாம்பள காட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தோம்னா சரி நிம்மதியா தண்ணி குடிக்க முடியுதா அதானே கேட்டேன் ஓயாம அழுதுகிட்டு பிள்ளை இல்ல பிள்ளை இல்லன்னுகிட்டு அதானே பிள்ளையால எவ்வளவு தொந்தரவு தெரியுமா உனக்கு இருக்கும்ல பிள்ளையால என்னையா தொல்லை இருக்கு வீட்டுல பிள்ளை இல்லைன்னு வச்சுக்கோ சரி நல்லா அரைட்டு பாலை வாங்கி நல்ல சுண்ட காலத்துல வச்சு சரி அதுல ரெண்டு ஆர்டிஸ் பாக்கெட் வாங்கி போட்டு ஆமா உடைச்சு போட்டு சரி நல்ல திக்க ஆத்தி கணவனும் மனைவி நல்ல காப்பி ஆர்டிஸ் குடிக்கலாம் உன் கட்டையை அப்படி பேணணும் வாங்கோ வேண்டாம் ஹார்லிக்ஸ் போட்டு துக்கம் ஆத்தி குடிக்கணுமா குடிக்கலாம் பிள்ளை இல்லைன்னா அதே வீட்டுல 4 பிள்ளை குட்டி இருந்துச்சுன்னா சரி அந்த வீட்டுல 1 லிட்டர் பால் வாங்க முடியுமா முடியாது 4 லிட்டர் தான் வாங்க முடியும் ஆமா 4 லிட்டர் பாலை வாங்கி சரி அது கொஞ்சம் தண்ணியை ஊத்தி ஆமையா தேயிலை போட்டு கொதிக்க வச்சு சரி மூத்த பிள்ளைக்கு ஒரு கிளாஸ் சரி அதுக்கு அடுத்த பிள்ளைக்கு ஒரு கிளாஸ் சரிதான் 3வது பிள்ளைக்கு ஒரு கிளாஸ் சரி 4வது பிள்ளைக்கு ஒரு கிளாஸ் ஊத்தி கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆற வச்சிருப்பா எப்படி ஆரம்பிச்சிருப்பா ஒரு பிள்ளைக்கு தட்டுல ஆற வச்சிருப்பா ஒரு பிள்ளை உரி கிளாஸ்ல தான் குடிப்பேன்பா அப்படிமா இன்னும் ஒரு பிள்ளை எனக்கு 10 வயசானாலும் பால் டப்பாவில் தான் குடிப்பேன்பா அப்படிமா இப்படி ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஆத்தி கொடுத்துட்டு கடைசியா ஒரு கிளாஸ் இருக்கும் அதை ஒரு முடுக்கு குடிக்கணும்னு குடிச்சா ஒரு பையன் எனக்கு அப்பந்தான் அம்மா 1க்கு வருதும்பா அம்மா ஒண்ணுக்கு வரத இன்னும் ஒரு பிள்ளை 2க்கு வருதும்பா அவசரம் இருந்தா போங்க இன்னொரு பிள்ளை சொல்லுவான் என்னய்யா இன்னொரு பிள்ளை எனக்கு ஒண்ணுமே சொல்ல மாட்டான் சரிதான் அந்த காப்பிய கால்ல ஊத்தி வெந்துல சரி தொடையில ஊத்தி அது ஒரு பக்கம் வெந்துகிட்டு இருக்கும் ஆமா இன்னும் ஒரு பிள்ளை ஆ, எதுவுமே சொல்லாம சரி அது குடிச்சுக்கிட்டே உட்கார்ந்து உறங்கும் உறங்குமில்ல பிறகு இது எல்லாத்துக்கும் வேலையை பார்த்து முடிச்சிட்டு சரி கடைசியா ஒரு கிளாஸ் குடிக்கணும்னு வந்தா இந்த கடைசியில இருக்க மாதிரி கடைக்குட்டி பைய ஆமா அவை வந்து பின்னால கழுத்தை கட்டி தொங்குவான் ஆமா தூங்கிக்கிடுவா இந்த அம்மாவுக்கு வரும்பாரு கோவம் என்ன பைய உள்ளே ஒரு கிளாஸ் காப்பி குடிக்க விடுதா இதுக்கா இந்த கழுவி அப்படின்னு பிள்ளைய தூக்கி கீழே நச்சுன்னு வச்சு சரி கன்னத்தை பிடிச்சு இணுங்கிருவா ஆஹா பிள்ளையால எவ்வளவு தொண்டை பாத்தீங்களா இருந்த போதிலும் குழந்தை இருந்தா தானே வீடு நல்லா இருக்கும் ஆமா அதனால இந்த நாகராஜனும் நாகக்கன்னியும் என்னய்யா இனி நாமளுக்கு குழந்தை வரம் வேண்டுமானால் என்ன தீராத வினைக்கெல்லாம் தெய்வமே துணை என்று சொல்லுவார்கள். ஆமையா நம்மள மாதிரி திக்கச்சவர்களுக்கு இந்த தாயே துணை இருப்பார். இருப்பா அதனால ஆண்டவனை எண்ணினாமல் தவம் இருக்க வேணும் என்று வேண்டுமென்று அவர் எப்படி தவம் இருக்க வருகிறார்? எப்படி ஐயா வெள்ளி சமா தலை முழுகி வெள்ளி சமா தலை முழுகி வெள்ளி சமா தலை முழுகி தலம் முழுகி தலம் முழுகி அங்கே விரதம் அது இருந்து வார இருந்து வார அங்கே விரதம் அது இருந்து வார இருந்து வார இருந்து வார ஆமையா ஓடையா அப்ப தலைமுழுகி ஸ்நானம் செய்து சங்கரனை மனதிலே சாந்து கொண்டு தரை மெழுகி சந்தனத்தால் கோலம் போட்டு மாவு கொண்டு தரை மெழுகி மஞ்சளாலை கோலம் போட்டாள் பால் கொண்டு தரை மெழுகி தரம் மெழுகி பன்னீராலை கோலம் போட்டார் கோலம் போட்டார் அவர் பன்னீராலை கோலம் போட்டார் கோலம் போட்டார் கோலம் போட்டார் ஆமையா ஓடையா அவர கோலம் போட்ட இடம் அதிலே ஒரு குருத்து வாழையிலை விரித்து ஏல தம்பி நீ படுத்துக்கிறதுலாம் சரிதா டவுசரை ஒழுங்கா போடுறா நல்ல அவனுக்கு அவன் நல்ல காலை நீட்டி சரி காலை நீட்டதுக்கு வேற இடம் இருக்கான்னு பாத்தியா
நேரா வில்லு மேடைக்கு முன்னால நீட்டிருக்கான், டவுசர் போட்டிருக்கான். ஆமா வேற ஒழுங்கா படுக்கணும்ல, அவனுக்கு காத்து கிடைக்கணும்ல, அதனால அப்படி படுத்திருக்கான். அது வேற ஒண்ணும் இல்ல. நாளைக்கு வேற பள்ளிக்கூடம் போகணும். போகணுமா? கோயில் கொடைக்கு லீவ் போட்டாச்சோ? அதேதான். பரவாயில்ல, நீ நல்லா செல்லு பாரு. சுடல சுடல சுடலைங்க அப்பலே இந்த செல்ல வச்சுக்கிட்டு அவன் வில்லு பார்க்க வரல, சும்மா நேர போக்குக்கு சும்மா பார்த்துட்டு கேம் விளையாண்டு போவோம். ஆமா, இருக்க சடச்சு போய் அவன் தார்பாவில தலைய வச்சு காலை நீட்டிட்டான். அதேதான். அவங்கெல்லாம் அப்படித்தான் நினைச்சு வந்தாங்க. அவன் நினைக்கா இந்த அக்கா அப்பலே மூக்க மூக்க உரியுது, நம்மளும் உட்கார்ந்து பார்க்கவே நினைச்சுக்கிட்டு இருப்பான். நீ நல்லா விளையாடு. ஏ தம்பி படுத்துக்கடா, கால் அங்க மாற நீட்டிக்க. நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். அப்ப இந்த நாகராஜனும் நாகக்கண்ணையும் நாகலோக பட்டணத்திலே வந்து ஆண்டவனை என்னை அரிய பெரிய தவம் இருக்க வேணும் என்று அவரை தவச்சாலை அலங்கரித்து ஆள குளிய வைத்து 1000 மூலம் கம்பம் நாட்டி கம்பத்துக்கு மேலே தகுந்த தவ பொருளை எடுத்து வைத்தார். 1000 மூலம் கம்பத்தை நாட்டி கம்பத்துக்கு மேலே தகுந்த தவ பொருட்களை எடுத்து வைத்து கடைசியாகவே கோழி முட்டை வைத்தார். ஒரு குண்டூசியை நாட்டினார். ஊசி முனையின் மேல் நாகராஜனும் நாகக்கண்ணியும் தன்னுடைய நாக்கை ஊன்றி ஆகாய மார்க்கமாக வாளை நிறுத்தி கொண்டு தவத்தையே இருந்து வருகிறார்கள். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, ஒரு வாரம் அல்ல, 2 வாரம் அல்ல, 12 வருடங்களாகவே இறைவனை எண்ணியே தவம் இருந்தார்கள். 12 வருடமா பகவான் இப்ப வருவார், நாளைக்கு வருவார்னு எதிர்பார்த்தாங்க. சிவபெருமான் வந்த பாடில்லை. ஆண்டவன் வராமல் இருந்த போது இரு பேர்களுமே அழுது புலம்பினார்கள். ஆண்டவனே பகவானே சம்போ சங்கர, ஆண்டவனே பகவானே சம்போ சங்கர, சிவ சம்போ சங்கர, அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கர, இந்த அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கர. அப்பந்தான் ஏறிட்டு
பார்த்தார் இறைவனாகிய பகவான். ஆமா பார்த்தார். நாகராஜன் நாகக்கண்ணியின் தவத்தை கண்டார். தவத்தை கண்டும் காணாதவரை போலவே இருந்தார். ஏனென்றால் இந்த சென்மத்திலே இருபேருக்கும் பிள்ளை இல்லை என்பது இறைவனுக்கு தெரியும். அப்போ என்னைக்கும் போல ஆண்டவே அன்னைக்கும் அமுதலக்கவே பயணமாக பார்வதி படி அரிசி எடுத்து கொடுத்தார். கொஞ்ச நேரத்துக்குள்ள ஆண்டவன் தானே எப்போதும் படி இழந்து விட்டு திரும்பி வாரார். பார்வதி நம்ம கையிலே ஒத்தையிலேயே தானே அமர்ந்திருக்கிறோம். அதனாலே சிவனை அழைத்து ஆண்டவனோடு நாமளும் சென்று வர வேணும் என்று ஈசா இறைவா நீங்க உலகமெல்லாம் படியிழக்கு போனான ஒத்தையிலே இருக்கே. அப்போ டிவி டேப் ரெக்கார்டு லேப்டாப் இதெல்லாம் இல்ல இல்ல. அப்போ இல்லாத காலத்துல நல்லா இருந்துச்சு. இப்போ டிவி எப்போ வந்துச்சோ ஒரே நாடகம் தான். சன் டிவில நாடகம், விஜய் டிவில நாடகம், ஷீ தமிழ்ல நாடகம், கலர்ஸ்ல நாடகம். இதுல விளம்பரம் போட்டா அதுல விளம்பரம் போட்டா இதுல. வீட்டுக்கார் வாரதும் தெரிய மாட்டுக்கு போறதும் தெரிய மாட்டுக்கு. பிறகு அப்படியா நான் வீட்டுக்கு போனோம்னு வை, உங்க ஆட்சி என்ன தெரியுமா நாடகம் பாத்துக்கிட்டு இருப்பா. கொஞ்சம் சோறு வச்சுதாம்மா, சோறு வச்சுதா இரு விளம்பரம் போடட்டும், விளம்பரம் போடட்டும், அவசரப்படாதங்க அப்படின்னு நினைச்சிட்டு எனக்கு எரிச்சல் ஆயிரும். எரிச்சல் ஆன உடனே இவ டிவி நாடகத்தை பார்க்காம இருக்க மாட்டா. நம்ம இன்னும் இப்படி நம்ம கெஞ்சதை விட ஒரே ஐடியா பண்ண நீ இன்னும் டிவியை பார்த்துக்கிட்டு இருந்த. ஆமா பார்த்துக்கிட்டே இருந்த நாண்டுகிட்டு நின்றுவோம்னே. அப்ப சொன்னா என்ன சொன்னா ஆச்சுதான் உடனே போய் டிவி ஆஃப் பண்ணிடுவாளே. டிவி ஆஃப் பண்ணாளா அந்த கதையை குறையும். அது பாத்துக்கிட்டே இருந்தா இங்கரும் நீர் நிக்க போறியாரு. ஆமா ஆனா அந்த டிவியை மறையாம போய் ஓரமா நாட்டுக்கு. நான் கூட சரி ஆச்சி பயந்து போய் டிவியை ஆஃப் பண்ண போறாப்புலக்குன்னு பார்த்தேன். ஆமா எந்த நீ செத்தாலும் சரி அப்படின்னு சொல்லி என்ன அப்படி பேசிட்டு அந்த மாதிரிக்கு அவாட்டுக்கு நான் பார்த்தேன். அதனால கைலாசத்துல நான் விடல. நான் என்ன தெரியுமா பார்த்தேன், ஒரு வாரமா கயத்தை போட்டேன். அப்பமா வந்து குடிப்பான்னு பார்த்தேன், குடிக்கல கயத்தை போட்டுட்டேன். அந்த மாதிரி பார்த்தேன். இவ இப்படியா பண்ணுதேன், நான் ஒன்னு இன்னும் பாடு கண்டுட்டு தான் போவோம்னு சொல்லி வீட்டுக்குள்ள கயத்தை போட்டுட்டு வெளியே போய் முத்தத்தில் நின்னுட்டேன். பிரச்சனையே கிடையாது. கயத்தை உள்ள போட்டு வெளியே போய் நிக்க. வெளியே போய் நிக்கணும்னா நான் செத்து போனேன். அவ என்னை வா ஒண்ணும் செய்ய முடியாது. நீ பிற செத்து போனா மொச்ச போய் திங்கதான். ஆமா திம்பனண்டா. சரி அப்போ அந்த காலத்துல இந்த டிவி டேப் ரெக்கார்டெல்லாம் இல்ல பாருங்க. பார்வதிக்கு நேரம் போகல. அதனால் உங்களுடைய படியிழப்பை உமையவள் பார்க்க வேண்டும். பகவானுடைய படியிழப்பை பார்வதி நான் பார்க்க வேண்டும். இறைவா ஏய் பார்வதி என்னைக்குமே நான் தான் போவேன், நான் தான் படி இழந்து வருவேன். இன்றைக்கு நீ என்னோடு வருகிறேன் என்று சொல்லுகிறாய் அம்மா. உன்னை படியளக்கும் இடத்துக்கு அழைத்து போறதிலே குற்றம் இல்லை. உலகத்தை ஒரு விதமாக படைத்தேன். உலகத்தில் உள்ள மக்களை எல்லாம் பல விதமாகவே படைத்திருக்கிறேன் அம்மா. ஒருவரை கூனாக படைத்திருப்பேன், இன்னும் ஒருவரை குருடாக படைத்திருப்பேன். கூன், குருடு, செவிடு, பேடு, நொண்டி, மூக்கரை. குழந்தை உள்ளவர்கள், குழந்தை இல்லாத இல்லாதவர்கள். ஒரு ஆளுக்கு இந்த உலகத்திலே பெரிய ஒரு வசதியை கொடுத்திருப்பேன். ஆனால் அங்குதான் ஒரு குழந்தை செல்வம் இருக்காது. நீ பெண்ணா பிறந்தவா, ஏழை மனம் கொண்டவா. அவருக்கு என்ன ஆச்சு, இவருக்கு என்ன ஆச்சு, இந்த பிள்ளைய இப்படி தூங்குது அப்படின்னு வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மாவே இருக்க மாட்டேன். அதனால நீ கைலாசத்தில் இரு, நான் சென்று வருகிறேன் என்றார். ஆண்டவா நான் கண்டிப்பா உங்க கூட வார எந்த வார்த்தையுமே பேச மாட்டேன். அப்படின்னா எனக்கு நீ ஒரு சத்தியம் பண்ணி தரணும். உங்க அண்ணன் கண்ணை மேல சத்தியமா வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொடுத்த என்னோடு உன்னை அழைத்து போகிறேன். ஆட்டு வண்டி சம்மதித்து கண்ணன் மீது ஆணையிட்டு கொடுத்து வாப்பூட்டு சட்டங்களை வாங்கி கொண்டு அவர் படியிழக்க வேணும் என்று எப்படி வருகிறார்கள். நாளை நல்ல தினையை கொண்டு நாடு எங்கோ வருவாரா,
முடிப்பாராம் பகவானும் பார்வதியும் ஆண்டவனை தான் அழைத்து ஆதிசக்தி எதை சொல்வார் கலைப்பாக இருக்குதையா இருக்குதையா இலைப்பாரி போக வேணும் போக வேணும் அக இருக்குதையா படியிழந்து முடித்த பகவானும் பார்வதியும் ஆமா ஆண்டவா சிவபெருமானே ஐயா களைப்பாக இருக்குது நாம கொஞ்சம் இளைப்பாரி போவோம் போவோம் அப்படின்னு உடனே சரி கண்ணு கட்டிய தூரத்திலே ஒரு பெரிய ஆல விருட்சகத்தின் அடியிலே வந்து அமர்ந்து கொண்டார்கள் ஆமையா ஆலமரத்து கீழே வந்து பார்த்தா என்ன கீழே 10 ஆடு மாடு மேய்ந்து கொண்டிருக்கு இருக்கு மரத்துக்கு மேல என்ன ஒரு சின்னஞ்சிறிய பாலகே ஆமையா நான் பேண்டு போட்டிருக்கான் பாரு ஒரு தம்பி ஆமா ஆமா இவனை மாதிரி ஒரு சரி பேண்ட் போட்டுருக்கானா சீன்ஸ் வேண்டியா ஓ சீன்ஸ் பேண்ட் இவனை மாதிரி 10 வயசு இருக்கு ஒரு சின்ன பையன் சரி மரத்துக்கு மேல முனிக்கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பையை வெட்டி கொண்டிருக்கிறான் ஆமா அப்ப முனிக்கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டின உடனே என்ன பார்வதி பார்த்தா ஆஹா ஐயையோ என்ன புத்தி இல்லாத பிள்ளை அறிவில்லாத பாலகே பாலகை முனிக்கொப்புல உட்கார்ந்து இவன் அடிக்கொப்பெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கான் அதானே கீழே விழுந்தா பெத்தவளுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டான் சேர மாட்டானே பிறண்டு விழுந்தா இவனை பெட்டி வச்சு தானே பிறக்கணும் பிறக்கணும் ஏன் ஆண்டவா என்ன பிள்ளைய போய் நீங்க இப்பமே உடனே காப்பாத்துங்க என்ன காப்பா தெரியாதனமா முனிக்கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டுதா வெட்டுகிறான் பார்வதி என்ன என் கூட வரும்போது என்ன வார்த்தை சொன்ன பேச மாட்டோம்னே வாயை திறக்க மாட்டோம்னு சொன்னியே இப்ப பிள்ளைய காப்பாத்துனா என்ன அர்த்தம் ஆமா நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா படியிழந்து முடிக்க வரைக்கும்தான் நான் பேச மாட்டேன்னு சொன்னேன் நான் சொன்னேன் உங்களுக்கு மறந்து விட்டதா அதானே வேலையும் முடிந்து விட்டது நம்ம வீட்டுக்கு தானே போக போறோம் ஆமா அதனால நீங்க பிள்ளைய இப்பவே காப்பாத்துங்க ஆமையா பெத்தவளுக்கு தானே தெரியும் பிள்ளையோட அருமை என்னன்னு அதுதானே கேட்டேன் உமக்கு என்ன தெரியும் ஆமா முட்டை விடுறத கோழிக்கெல்லாம் பிட்டி வலிக்கும் நீ ஆம்லேட் போட்டு சாப்பிடுறத உனக்கு தெரியுமா தெரியாது ஆ? ஆம்லேட் போட்டு சாப்பிட்டாலும் சாப்பிடுவேன் ஆ, சமயத்துல ஒன் சைடும் சாப்பிடுவேன் நல்லா சாப்பிட்டேன் சரி அதனால நீங்க பிள்ளைய போய் காப்பாத்துங்க சரிதான் ஏய் பார்வதி என்ன பாலகனை நான் போய் காப்பாத்தணும்னு சொன்னா சொன்னா வாழணும்னு விதி இருந்தா வாழ்ந்தே திருவான் தீருவான் சாகணும்னு விதி இருந்தா மேல இருந்தே செத்து போவாண்டி ஆமா அவன் விதி எப்படி அப்படித்தான் நடக்கும் அதான் நடக்கும் வாயம் பின்னால ஆ, நீர் பிள்ளைய காப்பாத்தன்னு நம்ம கூட ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன் ஆமா அப்படியா அப்படி சரி ஒண்ணு சொல்லுதேன் கேளு என்னய்யா ஏ தம்பி ஆ, இப்போ ஒரு கேள்வி கேட்பேன் ஆ. நீ சரியா பதில் சொன்னா தாத்தா 100 ரூபாய் தருவாரு நம்ம ஒரு கேள்வி என்ன 10 கேள்வினாலும் கேள்வி நாங்க பதில் சொல்ல தெரியாமல இருக்கோம் நாங்க சார்வால் கேட்டாலே நாங்க பதில் சொல்ல மாட்டோம் ஆ, நீ கேட்ட நீங்க சொல்லு கேட்டா பதில் சொல்ல போறோம் ஓ, அப்படி சொல்லுவீங்களோ சரி இன்னைக்கு 100 ரூபாய் கிடைக்கலாடா அதுக்காவது கவனமா இருங்க ஆ, அப்போ சரி இந்த பாலக மரத்துல இருந்து கீழே விழத்தான் போறான் சரிதான் அவன் கீழே விழும்போது என்னய்யா என்ன பார்த்தா அம்மான்னு விழுந்தா நீ காப்பாத்து ஆ, ஆத்து என்ன பார்த்தா அப்பான்னு சொன்னா நான் போய் காப்பி ஆத்துதேன் ஆ, நீ போய் நல்லா ஆத்து அவனை காப்பி போட்டா இனிக்கும் ஆ, நீ போட்டீங்கன்னா சீனியை போட வேண்டாம அம்மா அப்படிலாம் இனிக்கும் கைராசி அதனால என்ன அம்மான்னு சொன்னா நீ காப்பாத்து சரி அப்பான்னு சொன்னா நான் காப்பாத்துக்கிறேன் ஆமையா அப்படின்னு 2 பேருமே பேசி முடித்தார்கள் சரி பேசி முடிக்க பாலகே ஆ, ஆத்திரக்காரன் பத்தியலா சரிதான் ஓங்கி 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 வெட்டுனான் வெட்டுனா கொப்பு தரிச்சு கீழே விழுது பாருங்க ஆமா கொப்பு மேல பையன் கீழே பையன் மேல கொப்பு கீழே ஆமா கோப்பு கீழே ஆமா சரி அப்ப இந்த பாலகன் கரணம் போட்டு கீழே வந்தாமலா ஆமா ஏ பாவி என்ன அம்மான்னு சொல்லிருக்கலாம் அப்பான்னு சொல்லிருக்கலாம் சொல்லலாம் ஏ தம்பி ஆ, அம்மான்னு சொல்லல சொல்லல இல்ல அப்பான்னு சொல்லல சொல்லல சரியான பிள்ளை அம்மான்னு சொல்லல அப்பான்னு சொல்லல வேற என்னதான் சொல்லியிருப்பான் சொல்லுங்க பாப்போம் என்ன இப்படி யோசனை பண்ணுத காப்பாத்துங்கிறது விழுந்திருப்பானா 100 ரூபாய் தரம்னு அதுக்காவது கொஞ்சம் முயற்சி பண்ண கொஞ்சம் முயற்சி முண்டி பாரு என்னமா நடக்குமான்னு உடனே செல்ல பாரு செல்ல எடுத்து பாரு செல்ல தெரியும் எப்படி சொல்லி விடுதாமனு அம்மான்னு சொல்லல
அப்பான்னு சொல்லல. ஆமா. அப்ப என்னதான் சொல்லிருப்பா? கீழே விழும்போது நீ என்ன விழுந்து போறோம் இது விழுந்தா அவன் வீட்டுக்காரிய போறா. அதானே கேட்க அவன் எப்படிதான் சொல்லியிருப்பான் எத்தனை விழுந்துட்டானா 100 ரூபாயை தட்டிட்டு போயிட்டீல. சரி ஆ. தாத்தா 100 ரூபாயை கொடு. 100 ரூபா வந்து ஊர்ல போய் அவங்க நம்பர் இருக்கலாம் செல்லு நம்பருக்கு அனுப்பி விடுதேன். தாத்தா தரமாட்டேன்ட்டாரு. அவர் ஊருக்கு போய் தான் தருவோம்காரு. அப்ப நீ இருந்தா கொடு. நான் தரேன்னு. கொடு. நான் அடுத்த வருஷம் வரும்போது கொண்டு வரேன். இன்னொரு கேள்வி இருக்கு. அதுக்கு நீங்க சரியா பதில் சொல்லுதலான்னு உண்மைத்தான் பார்க்கணும். அவன் அம்மான்னு சொல்லல அப்பான்னு சொல்லல. சரி. அவ கரெக்டா சொன்னது மாதிரி ஆமா. நான் செத்தேனே. ஓடி. வாக்கு சனியும் போக்கல. சரிதானே. செத்தேம்னு விழுந்தான் செத்து போனாண்டி. ஆமா. அதான் சொல்லுவாங்க. என்ன? அவன் வாழ்க்கை அவன் வாயில இருக்கான். என்ன 4 வழி சாலை ரோடா ஓட்டுறது? ரோடா போடுவாங்க. இல்ல கேட்ட நீ தானே வழி அங்க இருக்குங்க. அவன் வாழ்க்கை அவன் வாயிலன்னா நல்லதை பேசணும் நல்லதை நினைக்கணும்யா. நினைக்கணும். நம்ம எண்ணம் எப்படி இருக்கோ அது போலதான் இறைவன் நமக்கு வாழ்க்கையை கொடுப்பார். கல்லத்தி கீழே விழுதோம்னா சரி எம்மான விழுந்துடணும். விழணும். நான் சேர்த்தேம்னா அப்புறம் அதான் கிடைக்கும். அதுதான் கிடைக்கும். 8 மாடி கட்டிடத்துல இருந்து விழுந்தவனும் ஆமா உயிரோட இருக்காமனு பேப்பர்ல வருது. விளைச்சிருக்காங்க. கல்ல தட்டி கீழே விழுந்தாரு மூக்குல அடிச்சு செத்து போனாரும் பேப்பர்ல வருது. ஆமா அருவம்புல் தட்டி கீழே விழுந்தோம்னா அனியம் இருக்கா. ஆமா. அதனால அவங்க விதி எப்படி அப்படித்தான் இருக்கும். வயிறு வலிக்குன்னு வைங்க. அம்மா என் வயிறு வலிக்கு. அதையா கேட்க வலிச்சுக்கிட்டு தான் இருக்கு. எப்பா மூக்கு வர மாட்டேங்குது. ஆமா மூச்சு வர மாட்டேங்குது. அம்மா மூச்சு வர மாட்டேங்குது. எனக்கு குறுக்கு வலிக்கு. அப்படின்னா தெய்வம் நம்மளை காப்பாத்த இந்த தாய் வருவா. நமக்கு வயிறு வலிக்குன்னா நீ தண்ணி ஊத்தாம ராவா அடிச்சா அப்புறம் என்ன ஆகும்? உடல் ஓட்ட விழுந்துரும்ல. கூட நின்னு வாங்கி தந்தாரு ஊத்தி தந்தாரு. சும்மா இருமையா. தண்ணி கொஞ்சமா தண்ணி சாக்கணும்ல. தண்ணி தான். அதனால அவன் செத்தேன்னு விழுந்தா செத்து போனாண்டி வா போவன்னார். ஆமா. சரி. சரி. இந்த ஆண்டவே ஒரு கடவுள் தானே. ஆமா. அவர் காப்பாத்திருக்கலாம்ல. காப்பாத்தலாம். காப்பாத்த முடியுமா முடியாதா? அதானே. கடவுள் நினைச்சா காப்பாத்திருக்கலாம்லாடா. அவர் பெரிய ஆளு தானே. அவரால முடியாதது என்ன இருக்கு? சரிதானே. அப்ப ஆண்டவே ஏன் காப்பாத்தல? எதுக்கு காப்பாத்தல? இது கொஞ்சம் சங்கடம். ஆனா செல்ல பார்க்க முதல் பாயிண்ட்ல வின் பண்ணிட்டீங்க. 2வது பாயிண்ட் வின் பண்ணி 3வது பாயிண்ட் வின் பண்ணாதான் அதுக்கு மேல போக முடியும். தெரியாது. கிடைக்காது. நீங்களா சொன்னா நாங்க 100 ரூபாய் தருவோம். நானா சொன்னா நீங்க தான் எனக்கு ரூபாய் தரணும். எப்படி சௌரியம்? உங்க சௌரியத்தை சொல்லுங்க. சரி நானே சொல்லுதேன் நேரம் இல்ல பத்தியலா. ஆமா. அந்த பாலகன் வாகப்பட்டவனை சரி ஆண்டவன் ஏன் காப்பாத்தலைன்னா என்ன? ஆண்டவன் சிவபெருமான் இதுவரைக்கும் நம்ம இங்க வந்திருக்கோம் போயிருக்கோம். சரி. இந்த ஆல மரமும் இல்ல இந்த பையனும் இல்ல. கிடையாது. திடீர்னு இப்படி ஒரு சூழ்ச்சி நடக்குனா இது என்னவா இருக்கும் அப்படின்னு ஆண்டவன் ஞானத்தினாலே அறிந்து பார்த்தார். ஞானத்துல பார்க்கும்போது ஞானத்துல என்ன சாப்பாடு இருக்கும்? நீ தானே சொன்ன ஞானத்துல பார்க்கும்போது. ஞானத்தினால் பார்க்கும்போது ஞானம் கிடையாது. ஞானம் இல்லையா? அப்ப சிவபெருமான் ஞானத்தினால் பார்க்கும்போது சரி இப்பமாவது தெரியுதா? தெரியலையோ? இல்ல. ஞானத்தினால் பார்க்கும்போது பார்வதாதேவி அண்ணன் என்றும் பாராமல் கண்ணன் மீது ஆணையிட்டு கொடுத்தார். சரி. பார்வதியின் சத்தியத்தை பரிசோதனை பார்க்கத்தான் கண்ணபிரானை இப்படி ஒரு சூழ்ச்சியை ஏற்பாடு செய்தார். இதை அறியாத பார்வதி காப்பாத்தணும்னு சொன்னா ஆண்டவே முடியாதன்னார். அதான் கண்ணனை பத்தி கடவுளுக்குத்தான் தெரியும். கடவுளை பற்றி கண்ணனுக்குத்தான் தெரியும். அதான் அரிய சிவன் ஒண்ணு அதை அறியாதவை வாயில ஒண்ணு இருக்கான். அப்ப இந்த விவரம் இல்லாம பார்வதி பகவானுக்கு பின்னால் வந்து கொண்டிருக்க நாகலோக பட்டணம் வழியாக